சுரைக்காங்க, இயற்கையாக காய்ச்சி சுரைக்காய்ங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள சுரைக்காய். இங்கே ஒரு சுரைக்காய் காய்ச்சிருக்குங்க. குட்டியாக மேலே ஒரு சுரைக்காய் இருக்குங்க வேப்ப மரத்தில். இது பூசணிக்காய்ங்க, பூசணி பிஞ்சு பூசணிக்காய். இது புடலங்காய்ங்க, காய்ச்சி ஓஞ்சிட்டு இனிமேல் பிஞ்சு விட்டாதான். இது பரங்கிக்காய், பரங்கி பிஞ்சு, இன்னும் பெருக்கலை, பிஞ்சு, பரங்கி பிஞ்சு. இது பாவக்குடிங்க. இதில் காய் தெரியல, காய் உள்ளார இருக்கிறா என்னன்னு. நான் ஒரு கையால் எடுக்கிறதுனால காய் இன்னும் கவனிக்கலை, அடியில் இருக்கா என்னன்னு. இது பாவக்குடி நிறைய காய்ச்சிருச்சு. இனிமேல் காய்ச்சாதான், சேலை காய்க்குதான்னு தெரியல. இது பாவக்குடிங்க, இது ஃபுல்லுமே பாவக்குடி தான். இது குப்பையில் கிடந்த ஒரு தக்காளி செடிங்க. தன்னாலேயே முளைச்சி நிறைய காய் காய்ச்சிட்டு இப்போ பூ வச்சுது. இன்னும் காய் இல்லை. காய் காய்க்கிறப்ப எடுத்து போடுறேங்க. காய்ச்சி இந்த செடி ஓஞ்சிச்சு, ஆனாலும் பூ நிறையா வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இயற்கையாக இந்த காய்கறி, இயற்கையாக அந்த சவுண்டுகள்லாம், அந்த குருவியோட சவுண்டு, இந்த பறவையோட சவுண்டெல்லாம் கேட்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எனக்கு இந்த சவுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இயற்கை காய்கறி, இயற்கையாக உள்ளது எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு, டவுனில் இதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கிறதுனால இங்கே வந்து பார்க்கக்குள்ள ஆசையாக இருக்கும். இங்கே உள்ளவங்க இந்த சவுண்டையோ இதையோ நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா சிரிப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டு கேட்டு பழகிட்டு, இந்த குருவி கத்துறது, குருவி காக்கா அது இதுன்னு, காய்கறி எல்லாம் நமக்கு இதெல்லாம் புதுசாக தெரியுதுங்க. புதுசாகவும் அழகாகவும், இந்த வயல்வெளியெல்லாம் பார்த்தாலே அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. பச்சை பச்சேன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க. சவுண்டு குருவிகள், நாலா பக்கம் சவுண்டு, குருவிகள், காக்கா, பறவைகள் சவுண்டு இயற்கையாக எப்படி இருக்குது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.